நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் யாக்ஞவல்கியர் அத்தியாத்மம் முதலியவற்றையும் முக்குணங்களையும் ஜனகருக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். யாக்ஞவல்கியர் தொடர்கிறார். ஜனகா, தத்துவங்களை தெரிவிக்கின்ற வேதியர்கள் பாதங்கள் அத்தியாத்மம், மார்க்கம் அதிபூதம், விஷ்ணு அதிதெய்வம் என்று சொல்லுகின்றனர். உள்ளபடி தத்துவார்த்தங்களை தெரிவிக்கிறவர்கள் பாயு அத்தியாத்மம், விடுதல் அதிபூதம், மித்திரன் அதிதெய்வம் என்று சொல்லுகின்றனர். உள்ளபடி யோகத்தை தெரிவிக்கின்றவர்கள் குறி அத்தியாத்மம், ஆனந்தம் அதிபூதம், அதே போல பிரம்மா அதிதெய்வம் என்று சொல்லுகின்றார்கள். சாங்கியப்படி தெரிவிக்கின்றவர்கள் கைகள் அத்தியாத்மம், செய்யக்கூடியது அதிபூதம், இந்திரன் அதிதெய்வம் என்றனர். வேதத்தை அனுசரித்து தெரிவிக்கின்றவர்கள் வாக்கு அத்தியாத்மம், சொல்ல வேண்டிய விஷயம் அதிபூதம், அக்னி அதிதெய்வம் என்றனர். வேதத்தை அனுசரித்து தெரிவிக்கின்றவர்கள் நேத்திரம் அத்தியாத்மம், ரூபம் அதிபூதம், சூரியன் அதிதெய்வம் என்று சொல்லுகின்றார்கள். வேதத்தை அனுசரித்து செல்லுகின்றவர்கள் ஸ்தோத்திரம், அதாவது ஸ்தோத்திரம் அத்தியாத்மம், சபதம் அதிபூதம், திக்குகள் அதிதெய்வம் என்று சொல்லுகின்றார்கள். வேதத்தை அனுசரித்து சொல்லுகிறவர்கள் ரசனை அத்தியாத்மம், ரசம் அதிபூதம், அப்பு அதிதெய்வம் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தை அனுசரித்து சொல்லுகிறவர்கள் சரீரத்தில் கிராணம் அத்தியாத்மம், கந்தம் அதிபூதம், பிருத்வி அதிதெய்வம் என்று சொல்லுகிறார்கள். தத்துவ ஞானத்தில் சமர்த்தர்கள் துவக்கு அத்தியாத்மம், ஸ்பரிசம் அதிபூதம், வாயு அதிதெய்வம் என்று சொல்லுகிறார்கள். உள்ளபடி சாஸ்திரத்தில் சமர்த்தர்கள் மனம் அத்தியாத்மம், நினைக்கக்கூடிய விஷயம் அதிபூதம், சந்திரன் அதிதெய்வம் என்று சொல்லுகிறார்கள். தத்துவங்களை தெரிவிக்கின்றவர்கள் அகங்காரம் அத்தியாத்மம், கர்வம் அதிபூதம், புத்தி அதிதெய்வம் என்று சொல்லுகிறார்கள். உள்ளபடி தெரிவிக்கின்றவர்கள் புத்தி அத்தியாத்மம், அறியக்கூடிய விஷயம் அதிபூதம், க்ஷேத்ரஜன் அதிதெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஜனகா, சிருஷ்டியிலும் ஸ்திதியிலும் முடிவிலும் உள்ளபடி ஸ்பஷ்டமாக உனக்கு இந்த தத்துவங்களின் விபூதியானது தெரிவிக்கப்பட்டது. பிரகிருதியானது இஷ்டப்படி ஆத்மாவின் விருப்பத்தினால் கிரீடைக்காக குணங்களை நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் மிகவும் படைக்கிறது. மானிடர்கள் ஒரு தீபத்திலிருந்தும் 1000 தீபங்களை உண்டு பண்ணுவது போலவே பிரகிருதியானது மனிதனுக்கு அநேக குணங்களை செய்கிறது. தைரியம், ஆனந்தம், அபிவிருத்தி, பிரீத்தி, மேலான விஷயத்தில் விருப்பம், சுகம், மனத்தின் சுத்தி, ஆரோக்கியம், சந்தோஷம், ஸ்ரத்தை, எளிமை இல்லாமை, பரபரப்பில்லாமை, பொறுமை, ஞாபக சக்தி, இம்சை செய்யாமல் இருத்தல், சமமாயிருத்தல், உண்மை உரைத்தல், கடன் இல்லாமை, நேராயிருத்தல், லஜ்ஜை, சபலமில்லாமல், ஷரீர சுத்தி, மேன்மை, ஆச்சாரம், விஷயத்தில் ஆசை இல்லாமை, மனத்தில் பரபரப்பில்லாமை, இஷ்ட பிராப்திகளையும் அனிஷ்ட நிவர்த்திகளையும் செய்த கர்மங்களையும் புகழாமல் இருத்தல், தானத்தால் பிராணிகளை வசப்படுத்துதல், வைராகியம், பரோபகாரம், எல்லா பிராணிகளிடத்திலிருந்தும் தயை, இவைகள் சத்துவத்தின் குணங்களாக கருதப்படுகின்றன. அழகு, செல்வம், கலகம், ஈயாமை, தயை இல்லாமை, சுக துக்கங்களை அடுத்து சேவித்தல், பிறர் தூஷணையில் விருப்பம், விவாதங்களை செய்தல், அகங்காரம், பெரியோர்களை பூஜியாமல் இருத்தல், கவலை, விரோதத்தை பாராட்டல், பரிதாபம், எல்லாவற்றையும் கிரகித்தல், லஜ்ஜை இல்லாமை, ஒழுங்கில்லாமை, பேதப்படுத்துதல்,
கடுமையாய் இருத்தல், காமம், குரோதம், மதம், கர்வம், துவேஷம், அபிமானம் இவைகள் ரசத்தின் குணங்களாக சொல்லப்பட்டன. தாமச குணங்களுடைய சமூகங்களை சொல்லுகின்றேன், ஞாபகத்தில் வைக்க கடவாய். அவை மோகம், பிரகாசமில்லாமை, தாமிஸ்ரம், அந்தாமிஸ்ரம் என்பன. மரணம் அந்தாமிஸ்ரமாகவும் குரோதம் தாமிஸ்ரமாகவும் சொல்லப்படுகின்றன. தமசின் அடையாளங்களாவன பக்ஷணம் முதலானவைகளில் அபிருசி, போஜனங்களில் திருப்தி அடையாமை, பானங்களில் திருப்தி அடையாமை, எப்பொழுதும் வஸ்திரத்திலும் கந்தத்திலும் கேளிகைகளிலும் சைனங்களிலும் ஆசனங்களிலும் பகல் தூக்கத்திலும் விவாதத்திலும் அஜாக்கிரதைகளிலும் பற்றுதல், அறியாமையால் நடன வாத்திய கானங்களில் பற்றுதலுடன் இருத்தல், விசேஷமான தர்மங்களில் துவேஷம் ஆகிய தமசின் குணங்களாய் இவைகளே என்று சொல்லி யாக்ஞவல்கியர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.